தொடரும் சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்த மாஞ்சோலை வாழ் தேவேந்திரகுல வேளாளர் சமூக தேயிலத்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமை பாதுகாக்க சின்ன உழைப்பு மக்களுக்கு கூடுதல் இழப்பீட்டையும் மறுவாழ்வு குடியிருப்பை உடனடியாக ஏற்படுத்திட கோரி அதற்காகவும் தேவேந்திரகுல வேளாளர் உள்ளிட்ட பட்டியலின மக்களின் இடஒதுக்கீட்டை கபலீகரம் செய்யும் முன்னுரிமை அடிப்படையிலான அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை தனி இடஒதுக்கீடாக மாற்றி அமைக்க கோரியும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு நடத்தி தேவேந்திரகுல வேளாளர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தனி இடஒதுக்கீடு வழங்கிட கோரியும் இக்கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக அரசியல் சங்கங்கள், அறக்கட்டளைகள், மன்றங்கள் என பல்வேறு வடிவங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற தேவேந்திரகுல வேளாளர் சமூக அமைப்புகளையும் அதன் தலைமைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒருமித்த நோக்கோடு ஒரு கூட்டு இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வையவன் அவர்கள் இங்கே நம்மை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் அவர் அமைப்பினுடைய சார்பாகவோ இல்லை பொதுவாகவோ பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், உங்கள் இயக்கங்கள் அனைவருக்கும், தலைமைகளுக்கும், சமூக மக்களுக்கும், முதல்கள் நான் சார்ந்திருக்கிற மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தவுடனே நான் வெளிநடப்பு செஞ்சேன். காரணம் என்னென்னா, வையவன் என்னை அழைத்து இப்படி கூடுகிறோம் என்று சொன்ன பொழுது நான் ஒரு விஷயத்தை தெளிவாக அவரிடம் தொலைபேசியிலே சொன்னேன். ஏனென்று சொன்னால், இந்த கூட்டு முயற்சியை சற்றேறக்குரிய 35 ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவன் என்கிற முறையிலே, ஏனென்றால் முதலில் ஒரு தேவேந்திர சமூக கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். அதனுடைய காலம் என்பது 1992 வாக்கிலே உருவாக்கினோம். அப்பொழுது அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சிறையில் இருக்கின்ற பொழுது அவரை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினோம். அது பெரும் தலைவர்கள் எல்லாம் அப்பொழுது கூடினோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, வானத்து நட்சத்திரங்களை போல பெரிய பெரிய நட்சத்திரங்கள் தான் அன்றைக்கு நாங்கள் கூப்பிட்டுட்டு இப்படியே அழைச்சிக்கிட்டு வந்தோம் இந்த மதுரைக்குள்ள. அப்போ அண்ணன் ஜான் பாண்டியில் போய் சொன்னேன், சிறையில் இருந்தார், உங்களை விடுவிக்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பு கூட்டுறோம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பேசினாருன்னா இப்போ நமக்கு சொல்ல முடியாது, அது அவுட் ஆஃப் சிலபஸ். அது கடுமையான வார்த்தை சொல்லி, படித்தவனுக்கிட்ட போகாத, படித்தவனுக்கு தான் இந்த சமூகத்தினுடைய முதல் எதிரி. கிராமத்தில் இருக்கிறான் பாரு, நம்ம சொன்னால் கேட்டுக்கிட்டு உடனடியே வெளியே வர்றான் பாரு, அவன் தான் இந்த சமூகத்தை காப்பாற்றுவான், படித்தவன் சொல்லி கேட்காதுன்னு சொன்னார். அப்புறம் நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் இங்கே எழுதணும்னா எங்கள்கிட்டலாம் வந்து பக்கத்தில் உட்காந்து எங்களெல்லாம் தலைவர்கள்லாம் கூப்பிட வேணாம்ப்பா, நாங்கள் சாதாரண ஆளுங்க தான், அண்ணே இந்த 35 வருஷத்தில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கன்னு இது வரைக்கும் எவனும் கேட்கல, இந்த மேலே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அறிவுள்ள சமுதாயம் கேட்கும். ஆணவமும் திமிரும் சுயநலமும் மண்ட கர்வமும் ஒரு பல்லனை பார்த்தா நான் உன்னை விட பெரிய ஆள்றான்னு கித்தாப்பு காட்டுற வரைக்கும் இந்த சமூகம் உருப்படவே உருப்படாது. ஏன் தேவேந்திரகுல சமூகம் விடுதலை பெறலன்னு என்ன கேட்டால், இந்த 5-6 குணங்கள் நம்மகிட்ட இருக்கு. அது மரபணுக்கள் வழியாக வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பிறக்கும் போதே தலையில் கிரீடத்தோடையும் கையில் வாழோடையும் அரசனாக தான் பிறக்கிறான், எவ்வளோ தொண்டனாகவே பிறக்கிறது. அது குறிப்பாக சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா புத்ரீசர்கள் போல இயக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அது வர்றதுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. என்ன ஆகிவிட்டது இந்த சமூகத்திற்கு? திடீரென்று தலைவர்கள் அப்படியே பெருக்கெடுத்து வந்துட்டு இருக்க, எங்கேருந்து வர்றான் அப்படின்னு கேட்டால், தலைவர்கள் உருவாகிறார்கள் இயற்கையாகவே, ஆனால் தலைவர்களை உருவாக்குகிறார்கள். யார் உருவாக்குறது? நம்ம சமூகமானா? நம்ம சமூகத்துக்கு வெளியே இருந்து சில பேர் சமூக தலைமைகளை உருவாக்கி தள்ளிக்கிட்டே இருக்கான். ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு, ஓவர் ப்ரொடக்ஷன். நான் சொல்றது புரியுங்களா?
ஓவர் ப்ரொடக்ஷன், தேவைக்கு அதிகமான தலைமைகளும் இயக்கங்களும் அமைப்புகளும் வந்துகிட்டே இருக்கு. இது யாரு செய்யறான்னு ஆழ்ந்து உள்ள போய் பார்த்தா அங்க கொல்லப்பட்டகளை தட்டி தட்டி போட்டுட்டே இருக்கான், வெளியே விழுந்துட்டு இருக்கு. குடி இயக்கம் இருக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி தான். ஏதாப்புல அப்துல் கலாம் படம் இருக்கு, அவர் சொன்னாரு, உலகத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இது என்று யாரும் வருத்த வேண்டாம். இது பலவீனம் இல்லை, அது பலம்தான். அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற பலத்தை உணர்வுகளை இந்திய நாட்டுக்கு அழைப்பு கொடுத்தார். நான் இப்ப சொல்றேன், அதிக இயக்கங்களும் தலைமைகளும் உருவாகுவது ஒரு புறம் பலவீனம் என்று புரிந்து கொள்ள நானே புரிந்து கொண்டேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிறேன், அது பலவீனம் அல்ல, ஒரு வகையில் அது பலம். ஏனென்று சொன்னால் என் சமூகத்தின் தலைவர்களாக வரக்கூடியவர்கள், தலைமை ஏற்கக்கூடிய தகுதி உடையவர்கள் நிறைய இருக்கிறார். ஆனால் அவர்களை எல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பெருமக்களாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக்கி வைப்பதற்கான வழிமுறை மட்டும் நமக்கு அடைச்சு வச்சுட்டேன். அதை மட்டும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு உண்டாக்கிட்டே இருக்கான், அதை உருவாக்கிட்டே இருக்கான். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் 2 நிமிஷத்துல பேசி முடிக்கிறேன் ஐயவன் சொல்லிட்டே இருந்தேன். முன்னாடியே விட்டுருந்தா அப்பாவே வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போயிருப்பேன் நான். ஆனா கடைசியில தம்பி கரிகாலனையும் நம்ம தமிழ் மாறனையும் பேச வச்ச பிறகு நான் இப்ப சொன்னேன். அண்ணன் கேட்டார், எப்போ முடிக்க போறீங்க, இது எப்படிங்க முடிக்கிறது? ஏனென்று சொன்னால் தம்பி கரிகாலன் முன்வைத்த அத்தனை கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்கள். அதில் நான் ஒரு துளி கூட எனக்கு மாற்றல. பட்டியல் எதிர்ப்பாளர்கள் விவகாரம் பண்றாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. தேவேந்திர குல சமூகத்தை பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று முதல்ல தமிழ்நாட்டில் கோரிக்கை வைத்தது முருகராஜன் என்கிற பதிவு இருக்கு. பதிவை வைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை எங்களை வைன்னு நான் எழுதின நெருப்பு பத்திரிகையின் முதல் கட்டுரை அதுதான். அப்புறம் ஏன் இப்ப மறுக்கிறீங்க? அதை வெளியிட்ட பின்புலமும் கால சூழ்நிலையும் சமூக சூழ்நிலை என்பது வேறு. ஆனால் அதை யாரை நம்பி வச்சனா அவனே கடைசியில எங்களை கருத்தறுத்தான், நாங்க பார்த்தோம். ஆக இதை நம்மை பயன்படுத்திக் கொண்டு அறுவடையை வேறொருவர் செய்து கொண்டு பார்த்தார்கள். இன்றைக்கும் அதுதான். நீங்க சங்கத்தில் பேசுற எல்லாம் நாங்க பேசணும். அன்னை வடிவேலன், முருகராஜன், இருவரை கூட சேகரன் ஒரு பெரும் படை பேசியது. கிளர்ந்து ஆர்ப்பரித்து ஆற்றலுக்காக சங்க இலக்கியங்களை புட்டு வைத்து பேசியவர்கள் நாங்கள் தான். தேவேந்தர் பேரவை உருவாக்கியது அதனுடைய முதல் பொதுச் செயலாளர் தான். தேவேந்திரர் பேரவையா என்று ஓராண்டு காலம் விவாதித்து அது வேந்து இந்திரர் இல்லை, வேந்தர் பரம்பரை என்று வைத்தோம். தேவேந்திர இளைஞர் சங்கத்தை உருவாக்கினார். இங்க எனக்கு முன்னாடி பேசினாரு, அவர் இருக்காரா போயிட்டாருன்னு தெரியாது. தேவேந்திர சேனா இருக்காரு. மக்கள் விடுதலை கட்சி தேவேந்திர இளைஞர் சங்கத்திற்கு முதலில் நான் வைத்த பெயர் தேவேந்திர சேனா. நீங்க எழுதி வச்சுக்கீங்க. என்னைக்கு தெரியுமா? இன்றைக்கு அல்ல, 1984 ஆண்டு நான் 10வது லீவ்ல ஒரு பேப்பர் எடுத்து, அப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, கலர் எழுத்து கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு ஸ்கெட்ச் பேனா வச்சு சிவப்பு மயில பச்சை மயில ஒரு படம் வரைஞ்சு நடுவில் வாழ்க்கையை போட்டு தேவேந்திர சேனான்னு எழுதின சமூக அரசியல் பொருளாதார விடுதலை என்று கோட்பாட்டை வச்சோம். அன்றைக்கு இந்த அமைப்புகளும் கிடையாது, இயக்கங்கள் கிடையாது, இப்படி பேசுகிறவரே கிடையாது, கட்சிகளும் கிடையாது. இமானுவேல் சேகரனுக்கு பிறகு ஒரு இருண்ட காலம், நீண்ட இடைவெளி. அது ஜான் பாண்டியன் வருகையின் போதுதான் இந்த சமூகம் மீண்டும் கிளர்ந்தெழுது. அந்த ஒரு உண்மையை நாம் ஒப்புக்கொள்ளலாம். அந்த ஜான் பாண்டியனுடைய முதல் தமிழ்நாடு தேவேந்திர இளைஞர் சங்கத்துடைய முதல் இளைஞரணி மாநில தலைவர் நாடு அன்னை கணேச பாண்டியன் குறிச்சிட்டார். நினைச்சு பார்க்கணும். அதுக்கு பிறகு திருமறை முதல்வன் அவருடைய பொதுச் செயலாளர். நீங்க இன்னைக்கு சொல்ற பரமக்குடி துப்பாக்கி சூடு பேசுறீங்க. டிஎஸ்பி பரமசிவம் தலைமையில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அன்னைக்கு 3 பேர் சுட்டப்பட்டான். ஒரு மாறி முத்து போனாரு.
அந்த 3 பேரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் என்ன வேலை பண்ணோம் வந்து அந்த காலம் வேற அந்த வரலாறு. என் சகோதரி இருக்கிறாங்க, அவங்க அப்பாவை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க அப்பாவை நானும் 45 நாள் ஒரே சிறையில் ஒரே தட்டில் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோடு அவங்களுக்கு தெரியாது இன்னும். ஆனால் பழனி பாபாவோடு நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பயணித்திருக்கிறோம். நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், நிறைய உருவாக்கியிருக்கோம். அவரோட நிறைய பொதுக்கூட்டங்கள் மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் முன்னே ஒன்று சொல்றேன், நமக்குள்ள முரண்பாடு என்பது கொள்கை முரண்பாடு கூட கிடையாது. இந்த கொள்கை முரண்பாடு கூட தற்காலிகமாக செயற்கையாக உருவாக்கப்பட்டவைகளை தவிர உருவானவைகள் அல்ல. அதனால ஏற்பட்ட விளைவு என்ன? ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க நமக்கு இந்த உரிமை கிடையாது. தம்பியா சொன்னாரு, சின்ன உடம்புல நமக்கு உரிமை இல்லை, மாஞ்சோலையில நமக்கு உரிமை இல்லை, அங்கே உரிமை இல்லை, இங்கே உரிமை, பட்டியல் போட்டுக்கிட்டே போறாரு. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு குடிகாரன் இந்த கடந்த 30 நாளுக்கு முன்னாடி மதுரையில் ஒரே நாளில் 14 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அந்த கோரிப்பாளையத்தில் ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு கிறுக்கன் விழுந்துட்டான் போதையில், அவன் செத்து போயிட்டான். ஒரு கட்சி மறியல் பண்ணுது, அந்த இறந்து போனவர்களுக்கு நிவாரணம் வேணும்னு உட்காருது. மாண்புமிகு அமைச்சர் அங்கே வராது, போராட்டத்துக்கு களத்துக்கு வராது. வந்து அவங்க கூட பேசிட்டு, சட்டத்தில் காசு கொடுக்க வழி இல்லைப்பா, 10 லட்சம் ரூபாய் என் சொந்த காசு கொடுக்குறேன்னு மந்திரி கொடுத்து பிரச்சனை முடிச்சு போயிட்டாரு. நடந்ததா? நடந்ததில்ல. இதோ அரிட்டாபட்டியில டங்ஸ்டன் தொழிற்சாலை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது இல்ல. அங்க நடக்கிற ஊராட்சி மன்ற கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி போய் உட்கார்ந்து, மத்திய அரசே அனுமதித்தாலும் ஒன்றிய அரசே அனுமதித்தாலும் மாநில அரசு அனுமதிக்காதுன்னு சொல்றாரு. அந்த மூர்த்தி ஏண்டா சின்ன உடம்புக்கு வரலன்னு நான் கேட்கிறேன். ஏண்டா நீ வந்த? நீ வரமாட்டேன். முருகராஜ திமுக கூட்டணின்னு நீங்க எல்லாம் எழுதுறீங்க. என்னை பத்தி எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க உடம்பு பூரா டைம் மாட்டிருக்கோம், எங்க தொட்டாலும் வெடிச்சிருவோம். அதுல காம்ப்ரமைஸ் இல்லை எனக்கு. நான் ஏன் திமுக கூட்டணிக்குள்ள போறேன்? ஏன் பகுஜன் சமாஜ் கட்சி பொதுச் செயலாளர் ஆகுறேன்? ஏன் ஜெயலலிதாவோட போய் உறுப்பினர் வாங்குறோம்? விடுதலை சிறுத்தைகள் போல இந்த மல்லர்கள் ஒன்று திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக இருந்தால் நாங்க யாருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லையே. ஆற்றல் மிக்க ஒரு இளைஞன் இருக்கா, கரிகாலன், ஆட்சி சம்பத்தை விட சிறந்த பேச்சாளர். ஆனால் இந்த தேவேந்திர சமூகம் ஒரு வலுவான அரசியலாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அவன் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேச முடியுமா இல்லையா? நீங்க அதுக்கு வழிவகுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு 4 பேருக்கு தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க தவிர இந்த நாட்டுக்கு தலைவராக இருக்கணும்னு எவனுக்குமே ஆசை இல்லை. 4 பேருக்கு தலைவராக 4000 தலைவர்கள் இருந்து என்னெல்லாம் செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க சொல்லி நினைச்சு பாருங்க. ஒரு கரையான் புத்து இருக்கு, அதுக்குள்ள 1 கோடி கரையான் வெளியே வரும். அப்படியே அந்த கரையானை பார்த்து யாரும் பயப்பட மாட்டான். அந்த கரையான் புத்துக்குள்ள ஒரு கருணாகம் வந்தவுடைய எல்லா கூட்டமும் ஓட்டம் எடுத்து போடுது. ஏன்? சக்தி, ஆற்றல். அப்ப நீ கரையானாக இருந்து என்ன பயன்? 1000 இயக்கங்கள் அமைப்புகள் இருந்து என்ன பயன்? இந்த நாட்டை அச்சுறுத்தக்கூடிய கருணாகங்களாக நீங்கள் எப்பொழுதும் ஆற்றலும் வலிமையும் வருகிறீர்களோ அப்பொழுது சமூகம் மீட்கப்படும். நீ ஆட்சியில உட்காரு, வரலாறு அவன் பேசுவான். மல்லர்கள் தான் உயர்ந்த குடின்னு எதிரி பேசுவான். அவன் ஆட்சியில இருக்கிற நம்ம தான் பேசணும். நம்ம போராடினா வரமாட்டான், நம்ம கஷ்டப்பட்டா வரமாட்டான், நம்மளை பத்தி அவன் கேட்க மாட்டான். இதைத்தான் தமிழ் மாறன்னு சொன்னேன். தமிழ் மாறனை நாங்கள் ஒன்று சேர்ந்து திருநெல்வேலியில ஒன்று வச்சோம். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு கட்டத்தில் நானும் தமிழ் மாறன் எதிரெதிரியா போயிட்டோம். அவர் என்ன பார்த்தா சண்டைக்கு வராரு, நான் அவரை பார்த்தா சண்டைக்கு போறேன் இல்லையா? தொலைவில் இருக்க வரைக்கும் கரிகாலனை முருகராஜன் பேசுகிறான், முருகராஜன் கரிகாலன் பேசுகிறான். பக்கத்தில் வந்து அண்ணன் தம்பி புரியுது, நம்ம பாஷை நமக்கு புரியுது.
இந்த வையவட்டையும் இந்த சீமராஜ்கிட்டையும் இந்த தாடி பாஸ்கர்கிட்டையும் எத்தனை தடவை நாங்கள் தூது விட்டுருப்போம். நாம் ஒருங்கிணைக்கப்படாமல், நாம் ஒரே சக்தியாக அணிதிரட்டப்படாமல், நாம் ஒரே அரசியல் வடிவமாக வராமல், தேவேந்திர சமூகத்தை ஒரு சக்தியாக உருவாக்காமல் அரசியல் விடுதலை இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை. அதை செய்யாத வரைக்கும் அத்தனை கொலைகளும் நடக்கும். அந்த கொலைகளுக்கான நியாயங்கள் மறுக்கப்படும். சட்டம் நமக்கு எதிராக இருக்கும், அதிகாரம் நமக்கு எதிராக இருக்கும், அரசாங்கம் நமக்கு எதிராக இருக்கும். நாம் அவர்களும் கெஞ்சி பெறக்கூடிய நிலையில் இந்த சமூகம் இருக்கும் என்று நான் சொன்னேன். சொன்னனால அண்ணன் தேவதாஸ் சொன்னேன், அண்ணே ஒருங்கிணைங்க அண்ணே ஒன்றும் தேவையில்லை. முருகராஜன் தலைமைக்காக ஒருங்கிணைக்கிறார் சில பேர் சொன்னாங்க. நான் எழுதி கொடுக்குறேன், நான் தொண்டனாக இருக்கிறேன், எனக்கு பொறுப்பு தேவையில்லை. நாங்கள் எல்லாம் பார்த்துப்போம். எனக்கு அந்த சட்டசபை தெரியும். இன்னும் சொல்ல போனால் 234 எம்எல்ஏக்களும் நான் எழுந்தால் 5 நடுங்குகிற அளவிற்கு அந்த சட்டப்பேரவை வளைத்திருக்கிறோம். ஜெயலலிதாவை நேருக்கு நேராக பின்னரை பிடித்து ஒழுக்கி இருக்கிற அந்த தேவேந்திரா ஆற்றலை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன, 60 வயசு நடிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளை அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஆனா யார்கிட்ட கொடுக்குறது? நீங்க முதல் கோரிக்கை என்னங்க சொல்லுங்க? முதல் கோரிக்கை என்ன? ஜாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்தணும். ஒரு உதாரணம் வாங்க, இந்த பிரச்சனைக்கு வாங்க. ஒரு ஜாதிய படுகொலை நடந்துச்சு. அவசரமா முதல்ல ஒருத்தன் போய் சேர்றாங்க, ஒரு கொடியோட போறான். அவன் போய் போலீஸ்கிட்ட மற்றவங்கிட்டே இந்த பிரச்சனையை அவன் ஒரு கோரிக்கையை முன் வச்சு நிப்பாட்டிடலாம். பின்னாடி இவர் போறாரு, நான் போறேன், நீங்க போறீங்க. அவன் சொன்னதுக்கு நேர் எதிராக நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, நீங்க சொன்னதுக்கு நேர் எதிராக இவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, இவர் சொன்னதுக்கு எதிராக நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கலாம் போலீஸ் அரசாங்கமோ? இவனுக்கு ஒன்றா இல்லை. இவனுங்களை யாரு பலவீனமான கோரிக்கை வைக்கிறானா அவனை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறானா, அவனுக்கு ஃபீடு பண்றான், குட்டி பால் ஊட்டுறான். அவனை நிரந்தரமாவே அவனை வளர்த்து தன் தோல்ல தூங்குற அணில் மாதிரி வச்சுக்கிறான். எப்பெல்லாம் கொலை விழுந்தா முதல்ல இந்த அணில் தான் கத்துது, கிச்சு 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 விசில் அடிக்கும். இந்த அணில் நம்ம அணில் தான். எல்லாம் புரியுதா? நம்ம அணில் தான். எங்க இருக்கு? தோல் அவன் தோல்ல இருக்கு. ஏன்னா இவனோட பலவீனம், சில்ற சின்ன புத்தி, எதையாவது கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு காட்டி கொடுத்துடுறான். ஒரு சகோதரர் இறந்து போனாரு. நான் வன்கொடுமை சட்டத்தில் தீர்வு வேணும்னு நான் சொல்றேன், நம்ம தோழர்கள் வேணாம்னு சொல்றாங்க. அண்ணன் தம்பி தான், வேணுங்கிறோம் வேணாங்கிறோம். இப்ப எப்படி பைசல் பண்ண போறீங்க? வேணும்னு பைசல் பண்ண போறீங்களா, வேணான்னு பைசல் பண்ண போறீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, அங்க போய் அதை பேசாத. இந்த கதவை அடைச்சிட்டு நம்ம அடிச்சுக்கிடுவோம், வெட்டிக்கிடுவோம், குத்திக்கிடுவோம், நம்ம குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிடுவோம். கதவை திறக்கும் போது ஒத்த கொள்கையோட வெளியே போகணும். 2 குரல் கேட்கக்கூடாது, 2 குரல் கேட்கக்கூடாது. இங்கதான் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். காலமெல்லாம் நம்ம தோக்குறதுக்கு இதான் காரணம். வீரன் தான், நாம மாவீரங்க தான், நம்ம ஆண்ட பரம்பரை தான், நாம தான் சேர சோழ பாண்டியர்கள். வரலாறு நெடுக நம்ம தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய பலவீனங்களை அவன் பழிச்சு பிடிச்சு வச்சிருக்கான். காரணம் என்னன்னா, நாம போட்ட ஓட்டுல அவன் அதிகாரத்தில் இருக்கான். அவன்கிட்ட உளவுத்துற, போலீஸ், அரசியல், அதிகாரம், பணம், பலம் சகலமே இருக்கு, சகலமே இருக்கு. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அப்ப அந்த கூட்டணி நீங்க அமைக்கிறீங்கன்னா, நான் என் வாழ்க்கையில 8-10 ஒருங்கிணைப்பை பார்த்துட்டேன். சமீபத்தில் ஒரு ஒருங்கிணைப்பை பண்ணினேன். நாங்கள் முன்னாடி இருந்து செஞ்சோம். அந்த அமைப்பு கட்டினேன், நான் தான் கட்டினேன். வையமைப்பு செய்கிற வேலையை நான் செஞ்சேன். கடைசியா என்னைய முதல்ல வீட்டு சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம போய் பாரு, வெளியே போக மாட்டாங்க. நான் எழுதி கொடுத்துட்டு இந்த கூட்டமைப்புல இருந்து நான் வெளியேறுகிறேன்னு அறிக்கை விட்டு வந்துட்டேன். அதே மாதிரி என்ன கேட்கிறேன், நான் சொல்றேன், கூட்டமைப்பு உருவாக்குறது பிரச்சனை இல்லை. ஐநா சபை ஒரு கூட்டமைப்பு தான், நேட்டோ நாடுகள் ஒரு கூட்டமைப்பு தான், சார்க் ஒரு கூட்டமைப்பு தான், என்டிஏ தேசிய முற்போக்கு கூட்டணி ஒரு கூட்டமைப்பு தான், இந்தி கூட்டணி ஒரு கூட்டமைப்பு தான். என்னைக்காவது கூட்டமைப்புகள் நிலையா இருந்திருக்கா? கூட்டமைப்புகள் 10 பேர் உறுப்பினராக இருந்தாலும் அவையே தான் பாக்கெட்டை எப்படி நினைக்கிறது தான் நினைப்பானே தவிர ஒத்த கருத்து என்னைக்குமே வராது.
என்னடா எதிர்மறையா பேசுறது நினைக்காத. இங்க கூட்டமைப்பு உருவாக்கிட்டு இதை பயன்படுத்தி நான் பெரிய ஆள் ஆக முடியும்னு ஒவ்வொருத்தரும் உள் கணக்கு போடுவான், சுய கணக்கு ஒரு போடும். அது தப்பு இல்லை, மனுஷ இயல்பு மனம் அப்படித்தான் இருக்கும். ஷார்ட் டைம்ல ஏதாவது லாபம் அடைய முடியுமா, நான் பெருந்தலைவர் ஆக முடியுமா, நான் பெரிய தொகை அடைய முடியுமா, நான் பெரிய பதவிக்கு வர முடியுமா, பத்திரிகைகள் ஊடகங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. அந்த ஆசைக்காக வேண்டி உள்குத்து வேலை பார்த்து கூட்டமைப்பு உடைச்சிருவான், சமுதாயத்தை கெடுக்கலாம். புரியுதா? கூட்டமைப்பு கட்டினால் உங்களுடைய சுய அபிலாசையை தூக்கி வெளியே போட்டுங்க. நான் பெருசு இல்லை, என் சமுதாயம் பெருசுன்னா வா கூட்டமைப்பு. இல்லைன்னா நீ 1000 இந்த கூட்டமைப்பு கொஞ்ச நாள் ஓட அப்புறம் ஒரு கூட்டமைப்பு கட்டுவீங்க. புரியுதா? இதெல்லாம் எங்கப்பா கத்துக்கிட்ட அப்படின்னா, முன்னாடி ஒருத்தர் 1000 பூக்கள் மலரட்டுன்னு பேசினார். 1000 பூக்கள் மலரட்டுன்னு சொன்னாரு. ஆனா 1000தோட நிக்கமாகல, 50,000 பூக்களடா மலர்ந்துட்டு இருக்கு. சொல்லு, பூக்கடை பூ மார்க்கெட்டு பக்கத்துல இருக்கு. 1000 கிலோ மல்லிகைப்பூ வந்தா அன்னைக்கு கிலோ 2500 ரூபா. 10,000 கிலோ மல்லிகைப்பூ வந்தா அன்னைக்கு கிலோ 10 ரூபா. நான் சொல்றது புரியுதா? எல்லையோட கட்சிகள் அமைப்புகள் இருந்தா அதுக்கு மதிப்பு உண்டு. தினமும் ஒரு கட்சி அமைப்பு உருவாக்குனால சில்லறை காசு கூட பெறாது சமுதாயம். சொல்றது புரியுதா? அப்ப இது எங்க கத்துக்கிட்டீங்க? எங்க கத்துக்கிட்டீங்க? சைனாவில் மாவோ இருக்கிற மாசை துங்குதான் சொன்னான், 1000 பூக்கள் மலரட்டும், சமூகத்தின் எல்லா நிலைகளிலும் புரட்சி மலரணும். ஆனால் எவன் ஒருவன் சமூகத்தின் விடுதலையை உண்மையில் நேசிக்கிறானோ அவன் படையில கடைசியில் நிற்பான், முன்னாடி நிற்க மாட்டான் சொல்றாரு. தன் படை முன்னாடி போகணும், நான் பின்னாடி இருந்து அதை இயக்குவேன்னு சொல்றான். ஆனா நம்ம கிட்ட எல்லாரும் முன் வரிசை வேணுங்கிறான். எல்லாரும் முன் வரிசையில் இருந்தா பின்னாடி எங்கடா தொண்டர்கள் இருக்கா, எங்கடா படை இருக்கு, எங்கடா அமைப்பு இருக்கு? என்ன பண்ண போற? ஆசை மட்டும் இருக்கு. தேவேந்திர ஒரு சகுனம் நாடாளணும்னு அன்னை திருமாவளவன்ட்ட போய் கேளு, எப்படி நாடாளணும்னு கேளு. அவன் எனக்கு ஈடாது பேச மட்டும் நமக்கு வாய் உடனே வருது இல்ல. அவனுக்கு ஈடா ஒரு அரசியல் நீ பண்ணியா? இத்தனைக்கும் அந்த அரசியல் நம்மகிட்ட இருந்து போச்சு. இந்த அரசியல் இருந்து போச்சு. உன் வீட்டுல நெருப்பு வாங்கிட்டு போய் அவன் பிரியாணி சமைச்சுட்டான். நெருப்பை கொடுத்தவன் பழைய சொத்து வழி இல்லாம பாயில கொடுத்த வாயில பழுத்துட்டு இருக்க. என்ன கேவலம்! நமக்கு சூடு சொரணம் நமக்கு வரணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, கூட்டமைப்பை கட்டுங்கள். இந்த மட்டத்தில் இல்ல, சின்ன உடம்புல கூட்டமைப்பு போட்டிருக்கு. அந்த கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு அமால்கமேட் பண்ண ஒருங்கிணை. தமிழ் மாநாட்டு தொடர்பை திருநெல்வேலி அமால்கமேட் பண்ண, திருச்சி, தஞ்சை என்று சொல்லி தமிழகம் இருக்கக்கூடிய சிறு பெரு அமைப்புகள் எல்லாம் ஒரு அணியில திரட்டுவோம். இப்படி மேல போட்டு பொதுக்கூட்டம் மாதிரி பேசாத. முதல்ல உட்கார்ந்து கட்டுமானத்தை உருவாக்கி என்ன லட்சியம்? இந்த 5 கோரிக்கைக்காக இல்ல. இந்த 5 கோரிக்கையை நீ காப்பாற்றும் போது 6வது ஒரு கோரிக்கை வந்து நிற்கும். ஏன்னா அடிபடுகிற சமூகம் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அடிக்கிறவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்ப இதுக்கு தீர்வு? ஆண்ட பரம்பரை மீண்டும் நாடாளுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது வரை பிரச்சனைகள் நின்று கொண்டே இருக்கும். எப்ப தீர்வு வரும்? இமானுவேல் புகழ் நான் எங்க கேட்டேன்? ரிங் ரோட்ல வைடான்னு சொன்னேன், நான் ஒப்பாண்டான்னு சொன்னேன். அடுத்த நிமிஷமே நமக்குள்ளேயே நிறைய சுட்டல் வேலைகள் வந்து அங்க போயிடுச்சு. அவன் உடனே மனு போடுறான். அந்த மனுவுல பாருங்க, அந்த மனுவை நீங்க வந்து இமானுவேல் மணிமண்டலத்தை தடுக்க முயற்சி பண்றான் ஆப்பநாடு மரவர் சங்கம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். 8வது பாயிண்ட் அவனுடைய புறாவை எடுத்து படிக்க தயவுசெய்து. 8வது பாயிண்ட் என்ன சொல்றான் தெரியுமா? தியாகி இமானுவேல் சேகரனை பல சாதிக்காரர்கள் கொலை செய்தார்கள். மனு போடுறவை யாரு? ஆப்பநாடு மரவர் சங்க செயலாளர். யாரு கொலை பண்ணவன்? கொலை பண்ணவே அவன் தான். நான் இவனை கொலை பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்றத எப்படி சொல்றான்னா, பல சாதிக்காரன் கொலை பண்ணிட்டாங்க. அடுத்த பாயிண்ட், மாவீரன் சுந்தரலிங்கனுக்கும் மாவீரன் உண்டி வீரனுக்கும் இந்த அரசு சிலை வைக்கலாம், அதை ஏற்கலாம். இமானுவேல் சேகரன் அவங்களுக்கு கூட ஈடு இல்லைன்னு எழுதுறான்.
எழுதுறான். ஆனா நம்ம சமுதாயத்தில் முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? விரைவில் சுற்றுச்சாலையில் சுந்தரலிங்க சிலைவையும் வச்சாங்க. நான் அடுத்த நிமிஷமே சொன்னேன், இல்லை இல்லை, விரைவில் சுற்றுச்சாலையில தியாகி இமானுவேல் சேகரன் சிலைதான் வைக்கணும், அதுதான் எங்க சமூகத்துக்கு பிரதான கோரிக்கைன்னு சொன்னேன். உடனே என்ன சொல்றாங்க, சுந்தரலிங்கத்துக்கு சமூகத்துக்கு எதிரானது என்ன சொன்னான்? நான் சொன்னேன், சுந்தரலிங்கம் சுதந்திர போராட்டத்தினுடைய அடையாளம், சமூக விடுதலையின் அடையாளம் இல்லை. தியாகி இமானுவேல் சேகரன் தேவேந்திர குல சமூகத்தினுடைய சமூக ஒடுக்குமுறைக்கு தலை கொடுத்தவன், உயிர் கொடுத்தவன், ரத்தம் கொடுத்தவன். நீ சுந்தரலிங்கனை எளிதாக மத்திய மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் தியாகி இமானுவேல் சேகரனை ஏற்கிற பொழுதுதான் அது தேவேந்திர குல வேளாளர்களை ஏற்றதாக அர்த்தம். அந்த கோரிக்கை விடாம அங்க முட்டுறோம். நமக்குள்ள ரெண்டு குரூப் முட்டுட்டோம், முட்டை விட்டா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த சுந்தரலிங்கத்திற்கு சிலை வைத்தால் பரவாயில்லை என்று யார் சொல்றான்? ஆப்பநாடு மரவர் சங்க 8வது பத்தியில சொல்லியிருக்கு என்று சொன்னார். நம்ம கோரிக்கை அவன் கோரிக்கை எப்படிதான் ஒன்னா இருக்கு? எப்படி ஒன்னா இருக்கு? அப்போ உன்னை பேச வச்சவன் அவனா? அவன் சொன்னதான் அவன் எழுதி கொடுத்துருக்கானா அப்படின்னு யோசிக்க வேண்டுமா, வேண்டாமா? இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, உங்களுடைய செயல் திட்டங்கள் எதிரிகள் கூடாரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய அரசியல் திட்டங்கள் துரோகிகள் கூடாரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய வாக்கு வங்கியை பெற்றுக் கொள்வதற்கு எதிரிகள் கூடாரத்தில் கணக்கு வழக்கு போடுகிறார்கள். உங்களை அரசியல் அடிமையாக வைத்துவிட்டு அவர்கள் அதிகாரத்தில் இருந்துவிட்டு சிறு சிறு கோரிக்கைகளுக்கு கையேந்திர சமூகமாக தொடர்ந்து உங்களை வைக்க வேண்டும் என்ற திட்டம் எதிரிகள் கூடாரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். ஏன் சொன்னால் அதிகாரம். நாம் சென்ற நூற்றாண்டுகளுக்கு பண்டைய காலங்களில் இருந்த நம்முடைய பராக்கிரமத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மால் விட்டு வீழ்த்தி விரட்டப்பட்ட எதிரிகள் இன்றைக்கு அதிகாரத்திலே இருந்து கொண்டு நாம் எழுந்து விடாமல் கவனமாக நம்மை சிதைத்துக் கொண்டும் உடைத்துக் கொண்டும் நம்முடைய ஒருங்கிணைப்பை கெடுத்துக் கொண்டும் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது அரசியல் சூழ்ச்சி. இதை வெல்ல முடியாதா? வெல்ல முடியும். எப்போ தெரியுமா வெல்ல முடியும்? நானும் வையவனும் கரிகாலனும் அண்ணன் இன்குலாபும் எங்க அண்ணன் விஜயராமன் அவர்களும் தம்பி தமிழ்மாறனும் ஒரே வேளத்தில் மேடையில் ஒரே அணியாக விட்டு கொடுக்காமல் அடிக்கணும், நிக்கணும். இவர் ஒரு பெரிய பீரங்கி சுடுறத பெரிய கெட்டிக்காரு, அவர் துப்பாக்கி சுடுறத பெரிய கெட்டிக்காரு, இவர் மிசைல் அடிக்கிறதுல பெரிய கெட்டிக்காரு, அவர் கண்ணி வடி பதிக்கிறதுல பெரிய கெட்டிக்காரு, அவர் போர்க்கப்பல கடல்ல ஓட்டி போறதுல அங்க எங்க அண்ணன் ஒரு கெட்டிக்காரன். எல்லாரும் கெட்டிக்காரங்கப்பா. ஆனா ஒருத்தர் இமயமலையில பீரங்கி சொல்றான், ஒருத்தர் இந்துமா கடல்ல கப்பலை விட்டுட்டு இருக்கான், ஒருத்தர் பூமிக்குள்ள சுட்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் வானத்துல நேர மிசைல் விட்டா எந்த எதிரிடா சாவான்? யாரை வெல்ல முடியும்? உங்கள் ஆட்களை எல்லாம் ஒன்று திரட்டி அணிதிரட்டி போர் வியூகம் வகுத்து அரசியல் வியூகம் வகுத்து எதிரிகளுடைய பலத்தையும் பலவீனத்தையும் கணித்து உன் பலத்தை அவனுக்கு எதிராக ஒன்று திரட்டி நாம் பிரயோகிக்கிற பொழுதுதான் இந்த சமூகம் வெற்றி பெறும். இதை விட்டுவிட்டு நான் மாவீர 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 பரம்பரை மாவீர பரம்பரை, என் ஆற்றலை பாரு, என் மீசையை பாரு, என் திறமை பாரு, என்னை வெல்ல முடியுமா, என்னை வெல்ல முடியுமா, என்னை வெல்ல முடியுமானா அவன் கொக்கரிக்க கொக்கரிக்க டொப்பு டொப்பு டொப்புன்னு உடனே தூக்கி போறான். தம்பி என்ன பாண்டியா தீபக் பாண்டியனை கொண்டுட்டான், ராமர் பாண்டியனை கொண்டுட்டான், அதுக்கு முன்னாடி முத்துமலாவை கொண்டுட்டான். என்னடா கொண்டுட்டு இருக்காங்கல்ல யாருடா? அண்ணே தீபக் பாண்டியன் இப்படி 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 விரிச்சு வைக்கிறாங்க. அவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்காங்க, அவ்வளவு அருமையான சிந்தனைக்கான ஒரு படிப்பாளி, சமூகத்துக்காக களமாடி இருக்கான், போராடி இருக்கான், மாவீர மக்கள் அணிதிரட்டி இருக்கிறாங்க, மக்கள் அணிதிரட்டி இருக்கிறான். ஆனா பரிதாபமா கொண்டுட்டாங்க, பரிதாபமா கொண்டுட்டாங்க. சங்கர உடுமலை சங்கர எப்படி கொண்டாங்க? ஐயோ அப்படியே டிவியில போடுறான், கௌசல்யா நின்றுகிட்டு இருக்கா, உடுமலை சங்கர அப்படியே துண்டு துண்டா வெட்டி கொள்றான். வெட்டி கொண்டவன் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அவன் அப்பனை ஆத்தால முதல் ரவுண்டுல தண்டனை வாங்கிட்டு 2வது ரவுண்டுல விடுதலை வாங்கிட்டு போயிட்டான். கச்சனந்த படுகொலை போராடி ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்தான்.
அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆயுதங்கள் சொன்ன உடனே ஊருக்காரன் சைலண்ட் ஆகிட்டான். இப்ப வேலுமுறையனுக்கு போயிருக்கான் எதிரி. வேலுமுறையில் அவங்களை எதிர்த்து வாதாடுவதற்கு வக்கீல் இருக்கான். ஆனா ஊருக்காரன் பக்கத்திலே வர மாட்டேங்கிறான். கச்சடங்க படுகொலையில அந்த கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல எல்லா கூப்பாடு போட்டுச்சு இந்த சமூகம். அந்த போராட்டம் முடிஞ்சிச்சு. ஒரு பையன் அதை பத்தி கேட்கல. ஒரு பையன் கேட்கல. முத்துமலைவுக்கு அதுதான், தீபக் பாண்டியனுக்கு அதுதான், ராமர் பாண்டியனுக்கு அதுதான். இன்னைக்கு அந்த குடும்பத்தில் யாராவது போய் பார்த்தோமா? வழக்கு தொடர் நடவடிக்கை பார்த்தோமா? அரசாங்கத்துக்கு போனோமா? மீண்டும் ஏற்படாத அளவுக்கு வேலை எடுத்து கட்டி பாதுகாப்பு கொண்டு நம்ம சமுதாயத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல நான் கெட்டிக்கார அரசியல்வாதி காட்டிக்கிட்டு போக்கஸ் அரசியல் பண்ற அரசியல் பெருகிருச்சு. உள்ள சுத்தியோட சமுதாயத்துக்காரனுக்கு உறுதுணை அளிக்கிற அரசியல் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இல்ல, அதான் பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இன்னைக்கு தேதியாகும். இந்த தேதியை ஒரு பொன்னெடுத்துல பொறிச்சு போனாங்க. இந்த இடத்துல தேவேந்திரர்கள் தான் என்ற அகந்தையை விட்டு விட்டார்கள். நான் தலைவர் என்று கொக்கரிக்கிற மனப்பான்மையை விட்டு விட்டார்கள். யார் தலைமை என்பது முக்கியம் அல்ல, என் இனத்தினுடைய விடுதலை என்பது முக்கியம் என்று தீர்மானித்தார்கள். அன்ற பிறந்த அந்த கூட்டமைப்பு எல்லா எதிரிகளின் சூழ்ச்சியையும் முறியடித்து, எதிரிகளின் அந்த வலையை கிழித்தெறிந்து, ஒற்றுமையோடு சமூகத்தை எல்லா நிலைகளிலும் கட்டியெழுப்பி அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி தேவேந்திர சமூகத்தை ஆட்சி பீடத்தில் ஏற்றி தனக்கான குலப்பெருமைகளை ஒரு மீண்டும் மீட்டெடுத்தார்கள். இந்த வரலாறு இன்றைய தேதியில் தொடங்கியது என்று நாளைய வரலாறு எழுதுகிற அளவிற்கு நமக்குள்ளே கருத்தொற்றுமை, ஒரு பாச பிணைப்பு, ஒரு சமூக அக்கறை, ஒரு விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை, ஒரு திட்டமிடுதல் எல்லாமே இருக்கும். இருந்தா இந்த கூட்டமைப்பு வெற்றி பெறும். இவங்களை பூரா அனுப்பி விட்டுட்டு யாரெல்லாம் பெரியவன் யோசிச்சீங்கன்னா அங்கேயே நாசமா போச்சுன்னு எழுதி வச்சுப்போம். ஏன்னா இப்படி நிறைய நாசமா போன கதையை நான் பார்த்துட்டேன். நாங்களே தொடங்கி நாங்களே எழுதி கொடுத்துட்டு தான் வெளியே போனோம். இதெல்லாம் நடந்துச்சு. சொல்றது புரியுதா? இதை செஞ்சா இந்த கூட்டமைப்பு வெற்றி பெறும். செய்யணும். இதெல்லாம் நாங்க எதுக்கு சொல்றோம்னா, நாங்க இனி என்ன, எனக்கு வயசு 58, மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் இருக்குமா, 15 வருஷம் இருக்குமா, அன்னைக்கு 100 வருஷம் இருக்கா நீங்க சொல்லலாம். இவன் எப்ப சாவான்னு நினைக்கிறவன் பல பேர் இருக்கான். என்ன அதையும் சொல்லிடுறேன். எப்பா தம்பிகளா இல்லை, நாங்கெல்லாம் உங்களை உண்டாக்கி ஒரு அப்பை மாதிரி, பெத்தவை மாதிரி, கூட பிறந்த அன்னை மாதிரி உங்களெல்லாம் ஒரு பெரிய அரசியல் சக்தியை மாற்றி உங்களை போட்டு சட்டப்பேரவையில் நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சு நான் அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உலகிட்ட நிற்கணும்னா பெரிய சக்திகளாம் கையெழுத்து கும்பிட்டு எங்களை ஆதரிங்கன்னு கேட்கணும்னா கூட்டணி மந்திரி சபை வேணும்னு நம்ம சொல்ல முடியாதா? நீ சொல்ல முடியாது. சொன்னா சிரிப்பாங்க எல்லாரும். ஏன்னா நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை, மக்கள் அறிஞர்கள் வாக்கு வங்கி சொல்ல முடியாது. ஒற்றுமையாகிறவன், மக்கள் வாக்கு வங்கி திரட்டினவன், புரியுதா, அரசியலாக வலுவாணிக்கிறவன் சவால் விடுறான். ஆனா நீயே விட முடியல. கொச்சுக்கு அப்போ போறான். இந்த ஆள் மந்திரியா இருந்தா எனக்கு என்ன, இப்போ எனக்கு அம்மின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்ன அது ஒண்ணும் இல்லையே. இல்ல, நான் அதுதான் சொல்ல வரேன். இதுக்கு முன்பாக இருந்த பல தலைமைகள் தெரிஞ்சு வேலை போச்சோ, தெரியாம வேலை போச்சோ தெரியல. சுருட்டி பேக் பண்ணி முடிச்சுட்டான். சரியா? தயவு செய்து அரசியலாக செய்யுங்க. உங்களை சுத்தி எல்லாமே இருக்கு. என்னடா தேவதாசன், நம்ம சுத்தி எல்லா சதிகளையும் இருக்கா? ஒண்ணு புரிஞ்சுக்க. பிரச்சனை வந்தால் தலையிடுவதல்ல, பிரச்சனைக்கு பெரும்பாலும் தொடர் நடவடிக்கையாக பாதிக்கப்பட்டவனை தொடர்ந்து பாதுகாப்பு அளிப்பது என்பது இந்த கூட்டமைப்புடைய முதல் லட்சியம் எழுதுங்க. ஏன்னா நம்ம போராட்ட காலத்தில் வந்த ராமர் பாண்டி சம்சாரத்தை போய் யாராவது பார்த்தீங்களா? அவங்க பாதுகாப்பா இருக்காங்களா? அவங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. அந்த ஒரு நாள் பாடி வாங்கி கொடுக்கறது கூட்டம் கலக்குது. ஆனா அன்னை விஜய மாதிரி ஆட்கள் தான்
உள்ளபடியே சொல்றேன். அன்னை விஜய் இங்க இருக்க போய் தான் பல பேர் இந்த கூட்டத்துக்கு பிறகு எனக்காவது விஜய் மேடையில் ஏறி நம்மள மாதிரி முழங்கினாரா? அவர் ஊடகத்தில் அவர் பரபரப்பா பேசினாங்களா? ஆனா உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க கடைசி வரைக்கும் பாதுகாத்தது அன்னை விஜயராமன் தான் பாதுகாத்துட்டு இருக்காரு. தெரிஞ்சுக்கங்க, அது 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 சமூக அக்கறை, அதுதான் சமூக அக்கறை. ஆனா நான் சொல்லுவேன், வலுவான அரசியல் இருந்தால் தன் உயிரை இழந்தவனையும் பாதுகாக்கலாம், உயிரை இழப்பதற்கு தயாராக இருப்பவனையும் பாதுகாக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த சென்டென்ஸை நான் தீபக் பாண்டியன்ட்டே சொன்னேன், கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னேன். தம்பி, வலுவான அரசியல் இருந்தால் பல போராளிகளை அந்த அரசியல் பாதுகாக்கும். போர்க்களத்தில் நீ வீரமரணம் அடைந்தால் நீ விட்டு போன தலைவர்களையும் இந்த அரசியல் பாதுகாக்கும். ஆனால் வலுவான அரசியல் இல்லாமல் பல தளபதிகள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அதனால் பல தளபதிகளை வீணாக இந்த சமூகம் இழந்து கொண்டிருக்கிறது. தீபக் பாண்டியன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தம்பியை வச்சுட்டே சொன்னேன் கலெக்டர் ஆஃபீஸில். அதுக்கு அந்த தம்பி எனக்கு ஏதோ பதில் சொன்னாப்புல, பதில் சொன்னா என்ன ஆகிறது, என்ன செய்கிறது, காலத்தினுடைய கொடுமை. ஆகவே நான் வலியுறுத்தி சொல்வது, கூட்டமைப்பை உருவாக்குவது என்பது முதலில் கருப்பைக்குள்ளதான் தம்பி இருக்கணும். முதல்ல 10 மாசம் கருப்பைக்குள்ளதான் இருக்கணும். அது எப்படி வளருது, ஆனா பின்னா எதுவும் எவனுக்கு தெரியாது, பிறந்த பிறகுதான் அது தெரியும். அது மாதிரி இந்த ஆரம்ப கட்ட வேலைகள் வேலை ஒன்று பேசாது, இப்படி திட்டம் போடாதீங்க. ஒரு வாரம் 10 நாள் கூட நம்ம ஒன்றா உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா தான் தூங்குறாதான் உங்களுக்குள்ள புரிதல் வரும். எனக்கு தெரியாத பாண்டியனுக்கு ஒரு புரிதலோ, எனக்கு தமிழ்மானுக்கு ஒரு புரிதலோ மேலோட்டமான புரிதல் தான். நான் சமூகப்படி செய்யாமல் சமுதாயம் பிடிக்கிறேன் தம்பி. ஒவ்வொரு காலத்தில் ஒரு கொள்கையில் ஒரு அடிப்படையில் ஒரு வேலையை செய்யலாமோ அது போயிட்டு இருக்கு. அது மாதிரிதான் தமிழ்மான் வாழ்க்கையோட சிக்கல்கள் எனக்கு தெரியும். தம்பியை பற்றி முழுமையாக எனக்கு தெரியும். அவர் எங்க பிறந்தாரு, எங்க படிச்சாரு, எப்படி படிச்சாரு, எங்க போய் கல்யாணம் முடிச்சாரு, எப்படி இருக்கிறாரு, என்ன செய்யறாரு எல்லாம் தெரியும். தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு புரிதல் ஒன்று இருக்குல்ல, அரசியல்ல ஒரு புரிதல் இருக்குல்ல, அரசியல்ல ஒரு புரிதல் இருப்பார். புரிதல் இருக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி பேசுறேன். இந்த ஊர்ல ஒரு IPS ஆபீசர் இருந்தான், பெரிய போலீஸ் அதிகாரி. அவன் பேர சொல்லுவேன். அவன் கடைசியில ஜெயலலிதா ADGP இன்டெலிஜென்டா இருந்தான், ADGP இன்டா இருந்தான். மாணவர் போராட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் மதுரையில் இருக்க 13 காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் சொன்னா கேட்போம். நான் ஸ்டூடெண்டா இருக்கும் போது முதல்வராஜர் சொல்லிட்டு அன்னைக்கு எந்த காலேஜ் இருக்காது. அந்த போலீஸ் ஆபீசருக்கு மாணவர்களுக்கும் சண்டை. மதுரை கோரிப்பாளத்தில் வச்சு அவனை அடிச்சோம், மண்டே உடைச்சோம். அவன் என்ன பண்ணிட்டான், என்னையவோ திருநெல்வேலி வேட்பாளர் சேவியர் செல்வ சுரேஷ் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், புதிய தமிழக வேட்பாளர் மருத்துவர், அவரை என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்களை தூக்கிட்டு போனது யாருன்னா தேவேந்திரகுலத்தை சார்ந்த ஒரு டெப்டி கமிஷனர். நல்லா புரியுதா? யாருக்காக கூட்டு போறாரு? நம்முடைய எதிர்த்தரப்பு, எதிர் சமூகம், எதிர்நிலையில் இருக்க ஒரு காவல் அதிகாரியை நாங்க மாணவர்களாக போராட்டத்தில் சந்திச்சிருக்கு. எங்க 2 பேரையும் கூட்டு போறது நம்ம சமுதாயத்துக்காரு. வாங்கன்னு கூட்டு போயிட்டான். பாண்டியன் ஓட்டுற ரூம்ல என்ன ஒரு ரூம்ல அவர் ஒரு ரூம் வச்சுட்டான். சேவியர் செல்வ சுரேஷ் சார் எதுக்காக கூட்டு வந்தீங்கன்னு நான் கேட்டேன். இந்த அதிகாரியை சந்திக்கிறது உன்னை கூட்டு வந்துருந்தேன். நான் கதவை திறந்து ஒரே மாதிரி வந்தேன். அவன்கிட்ட என்ன கூப்பிட்டு வந்தேன், நீங்களாம் ஒரு போலீஸ்காரன் சார்ஜில் போகணும், காட்டுக்கு வந்தேன். நான் போயிட்டேன். சுரேஷை காட்டி கொடுத்தாங்க, சேவியர் செல்வ சுரேஷை காட்டி கொடுத்தாங்க. அப்போ மதுரையில் சபரின்னு ஒரு ஆள் இருந்தார். மதுரை துணை மேயராக முயற்சி பண்ணார், மண்மலை வேடு சபரி. அந்த சபரிகிட்ட எங்களை குத்தி போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க, என்னையும் சேவியர். அப்போ நாங்கள் மாணவர் தலைவர்கள், தேவேந்திர சமூகத்தின் மாணவர் தலைவர்கள். நான் மதுரை சட்டக்கல்லூரி, அவர் மதுரை மருத்துவக் கல்லூரி. கடைசியில் மதுரை மருத்துவக் கல்லூரி மேலே 3வது மாடியில் மெஸ்ஸில் சாப்பிட்டு வெளியே வரும்போது லைட் அடிச்சு குத்திட்டாங்க. சேவியர் நினைச்சு குத்துறாங்க, செல்லபாஸ்கர் குத்திட்டாங்க, டாக்டர் செல்லபாஸ்கர் குத்திட்டாங்க. லைட்டு போட்டு பார்த்தா செல்லபாஸ்கர் கையில் கத்தி இவ்வளோ தூரம் இறங்கி சர்ஜரி பண்ணி எல்லாம் பண்ணோம். அந்த ஸ்டேஜ் நாங்கள் படிக்கிற காலங்கள்
நீங்க அப்பெல்லாம் இந்த சமூகத்தை பார்த்துக்க மாட்டேங்கிற. சாதாரண டம்மி போஸ்டர்ல வானவி லட்சணத்தில் அண்ணன் திருமாவளவன் வருவாரு, நான் போவேன், ஒரு 2 வீலர்ல போவேன், ஒரு ஓட்ட வண்டியில போவேன். அண்ணன் திருமாவளவனுக்கு என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். இவர்தான் அண்ணன் முருகவராஜன் என்று என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி விட்டார்கள். கொஞ்சம் அப்படியே போங்க. ஆனால் சற்றேறக்குரிய 30 வருடங்களுக்கு பிறகு அவர் மாபெரும் தலைவர், நான் தரையில விழுந்திருக்கேன். அந்த சமூகம் அவனை பேக் பண்ணி கொண்டு போச்சு. தலைவன் சொல்ல சொல்ல அப்படியே வந்துட்டான். நம்மள பிச்சு பிரட்டப்பிக்கிற மாதிரி பிச்சு போடுறது சம்பள குத்திட்டாங்க கையில. அதுக்கு பிறகு நடந்த வேலைகள் வேற. நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்படியெல்லாம் இருக்கும். திட்டமிட்டு பிரிச்சு உங்களை அழிச்சுவாங்க. தம்பியை தாக்குனாங்க, வழக்கு போட்டாங்க இல்லையா? தமிழ் மாறங்க எவ்வளவு சிக்கல். ஜாக்கெட்டுக்கும் தமிழ் மாறனுக்கு என்ன தொடர்பு எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம், எல்லாம் தெரியுது. ஆனா ஒன்றே ஒன்று இல்லை, நாம் ஒற்றுமையா இல்லை. ஆனா ஒன்று திரண்டு ஒரு சக்தியா மட்டும் மாறினீங்கன்னா, நான் உங்களுக்கு ஐ கேன் கிவ் த ரூட் மேப். உங்களுக்கு ரூட் மேப் போட்டு கொடுத்த நான் இருக்கேன். வித்தின் 5 years தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தேவேந்திர குல வேளாளர் உட்கார. அந்த அரசியல் தந்திர மந்திரம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நம்மளை வேற சொல்லி அக்கா பிரிச்சு விட்டாங்க. சரியா? இது என்னுடைய மெசேஜ், இது என்னுடைய கருத்து. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். இதுல ஒரு அரசியலும் இல்லை. இந்த சமூகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. நிரந்தரமா ஒரு சொல்யூஷன். அந்த பட்டியலில் இருப்பையோ வெளியே போவையோ, அந்த பஞ்சாயத்துக்கு கூட நான் வரல. நீ வெளியே போன நானும் உறுப்பினர்கிட்ட வாங்கிக்கிறேன். தேவேந்திர குல வேளாளர் என்ன ஜாதி போட்டு என்ன பிரிவு கொடுத்ததை வாங்கிக்கிறேன். அங்கே வந்து இந்த அரசியல் தானே பேச போறோம். அங்கே போய் இந்த நெருக்கடியை தானே பேச போறோம். அங்கே போய் இந்த சமூகத்துக்கு அரசியல் அதிகாரத்தை பற்றி தானே பேச போறோம். ஆனா ஒண்ணு இருக்கிறது போறது அவைய விருப்பம். போனா சந்தோஷமா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க, போனா இருக்கிறது போயிடும் நாங்க நினைக்கிறோம். இவ்வளவுதான் சண்டையை தவிர அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் கிடையாது. நல்லா கூட்டம் போட்டு போகலாம், சந்தோஷமா உங்க மேடையில பேசிக்கப்பா, கிடைச்சா போகப்பா, நாங்களும் வாரோம். கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அது வரைக்கும் இந்த கோடாங்கி தானே அடிக்கணும், எஸ்சி ஆக்ட் தானே செய்யணும், அது வரைக்கும் இந்த பஞ்சாயத்து தானே பேசணும், இந்த ஒவ்வொருத்தானே இழுக்கணும், இப்படித்தானே அரசாங்கத்தை நடக்கணும். இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை காலி ஒன்னா அடுத்த வீடு அதானே. இவ்வளவுதான் புரிஞ்சுக்கங்க. இதுல ஒருத்தர் வாடா போடான்னு பேசிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. அண்ணன் தம்பி நம்ம ஒரு குடும்பம், ஒரு இனம், ஒரு ரத்தம் வந்த ஒரு சொந்த சுருத்து. நமக்கு தேவை நமக்கு ஒரு நல்ல அரசியல் வேணும். நல்லா தெளிவு பண்ணிக்கும். நல்ல அரசியல் வேணும். இன்னைக்கு அருந்ததிகள் அழகா பண்றாங்க அரசியல். அருமையா பேசுவாங்க. நாகேந்திர அவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில அறிவாலயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என்ன அவர் பண்ணிட்டார்? அவரு சமூகத்தை ஒருங்கிணைக்கிறார், அவ்வளவுதான். புரியுதா? இங்க இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு தனி மரியாதை இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு தனி திறமை இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி ஆற்றல் இருக்கிறது. இந்த திறமைகளும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் வடிவமாக வருகிறது. இந்திய நாட்டிலே தலை சிறந்த சமூகம் தேவேந்திர குல சமூகமாக என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஒருங்கிணைப்பு என்பது அறைக்குள்ளே செய்ய வேண்டிய விஷயம். பிற சக்திகள் இதை கபாலிகரம் செய்துவிடக் கூடாது. வெளி வட்டாரத்தினுடைய தந்திர மந்திரங்களை தெரிந்து நாம் செயல்பட வேண்டும். இதை விரிவுபடுத்தி தமிழகம் தழுவிய அளவில் ஒருங்கிணைக்க வேண்டும். முரண்பாடுகளை களைய வேண்டும். நெருக்கத்தை உருவாக்க வேண்டும். ஒரு பொது இலக்கை நோக்கி நகர வேண்டும். அந்த பொது இலக்கு அதிகாரத்தை பெறுவதாக, அரசியலை அதிகாரத்தை அடைவதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படைகளை செயல்பட்டால் இந்த கூட்டமைப்பு வெற்றி வரும் என்று சொல்லி, இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டமைப்பு சரியை நல்ல திசையில் பயணிக்கும் என்று நம்ம என்ன விஜயராமன் எப்போ கொடுத்த சொன்னேன். அண்ணே சின்ன வளர்க்கும் போது இதை சேர்த்துங்கண்ணே, இதோட திருநெல்வேலியை சேர்த்துவோண்ணே.
இதோட தஞ்சை, திருச்சி எல்லா மண்டலங்களையும் ஒன்று சேர்த்துவோம்னே. ஒரு பெரிய அரங்கத்தில் ஒட்டுமொத்த ஒர்க்கிங் பார்த்தா வேலை செய்யற கமிட்டி இருக்குவார், சின்னது பெருசு பார்க்காம எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய செயல் வடிவத்தை உருவாக்குவோம்னே. ஒரு கொள்கையை முடிவெடுப்போம்னே. 2026 தேவேந்திர குல சமூகம், நான் திருப்பி சொல்றேன், ஒரு பட்டனை அழுத்தினா 45 லட்சம் ஓட்டு கொடுக்கணும். நான் திருப்பி சொல்றேன், ஒரு பட்டனை அழுத்தினா 45 லட்சம் ஓட்டு அதில் முடிவாகணும். அப்படி இல்லாம அங்கங்க 500 1000 கொடுத்து சில்லறையா ஓட்டு வாங்குற வரைக்கும் இந்த சமூகம் விடுதலை பண்ணணும். அதுக்கு நாம ஒருங்கிணைந்து சமூகத்தை ஒருங்கிணைஞ்சு ஒத்த வடிவத்தில் சிந்தனையோடு கொண்டு வர்றதுக்கு வேலை செய்வோம். ஒருவேளை முயற்சி தோத்தாலும் கவலை இல்லை, முயற்சி எடுத்தோம்னு ஒன்று இருக்கணும். எங்க தோத்து போறோமோ அந்த இடத்துல இருந்து அடுத்த தலைமுறை அந்த கட்டடத்தை கட்டுவோம். இந்த நூற்றாண்டில் செய்ய வேண்டியதை இந்த நூற்றாண்டில் செய்து முடிக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். இயலவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறையாவது செய்யட்டும். அதற்கு இந்த முயற்சி நல்ல அடித்தளமாக இருக்கும் என்று கருதி மீண்டும் ஒருமுறை வையவனுக்கும் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.